சனேம், என்னாச்சு? நோட் புக்கை திரும்ப வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல, நான் அவருக்கு போன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவரோட போன் ஆஃப்ல இருக்கு. அவரு படிச்சிருப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு அது தெரியல. ஒருவேளை படிச்சு பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ண விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தான் கடைசி நாள். நாம அதுல இருந்து 20 பேஜஸ் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி ஆகணுமே. ஆனா லேட் ஆயிருச்சே. ஈத், அவரோட சம்மதம் இல்லாம என்னால இதை செய்ய முடியாதா? அவர் இப்போ எங்க இருப்பாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே. ஒருவேளை மவுண்டன் ஹவுஸ்ல இருக்கலாம். சரி, அப்படின்னா நான் அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அப்போ ஒண்ணு பண்ணலாம், நானும் உங்க கூட வரேன். கல்யாணத்தப்ப நாங்க ரொம்ப ஹாசா பேசிக்கிட்டோம்ல, என் மேலயும் தப்பு இருக்குங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். முடிஞ்சு போனதை பத்தி பேசுறது அவருக்கு பிடிக்காது. இல்ல ஒன்னும் பயப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் அவரோட தெளிவா சொல்றேன். இந்த புக் பப்ளிஷ் ஆகுறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நான் எடுத்து சொல்றேன். அதோட நாங்க 2 பேரும் கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நான் இந்த புக் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுறேன். நான் டிரான்ஸ்லேட் ஆரம்பிச்சிடறேன். டைமும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, அப்படின்னா சரி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அட, இதை விட வேற என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரி, கிளம்பலாமா? பயப்படாதீங்க. இந்த இடம் தானா? ஆமா, இந்த இடம் தான். இது நல்ல ஐடியாவான்னு கூட எனக்கு சுத்தமா தெரியல. பேசாம என் கூட நீங்க உள்ள வர வேணாம். நீங்க ரீசெண்டா தானே சண்டை போட்டீங்க, சோ உடனே பார்த்தா அது சரியா இருக்காதா? வேணா இப்படி பண்ணலாம், நீங்க இங்கேயே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் பேசுறேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க கிளம்பி வாங்க. சரியா? நான் போறேன். ஈத், கவலைப்படாதீங்க சனேம், எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாம வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஜான், ஆனா இந்த கதையில என்னோட கேரக்டர் என்ன? என் தலையில என்ன எழுதிருக்கோ அதை ஏத்துக்கணுமா? அப்படி இல்லைன்னா என்னோட மனசை உடைச்ச ராஜா கூடயே என் வாழ்க்கையை தொடரணுமா? காலப்போக்கில் கதைகள் நிறையவே மாறும். ஆனா ஒண்ணு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பதான் புரிஞ்சுது, அந்த கெட்ட ராஜாவை நான் முழுசா காதலிச்சுட்டேன்னு. நான் அவரை அப்படியே, மனசாட்சியே இல்லாத முரடனா இருந்தா கூட நான் அவரை அப்படியே ஏத்துக்கிட்டேன். அவரோட அந்த அளவில்லாத காதல், ஆழமான பார்வை, அவர் என்னை தொடர விதம், இதெல்லாம் அவரோட வார்த்தைகளை விட பலமானது கிடையாது. அவர் முழுசா என்ன காதலிச்சா மட்டும் போதுமா? எனக்கு அது மட்டும் போதும். அவரை நான் பார்க்கறதும் அவரை காதலிக்கிறதும் அதுவே எனக்கு போதுமானதுதான். ஜான் இருக்கான்ல, அவ எழுதின புக்கை நீ பப்ளிஷ் பண்றதுக்கு கண்டிப்பா அவன் விடமாட்டான், தெரியுமா? அந்த சனம் அவளோட பெர்ஃபியூமை ஃபேப்ரிக் கிட்ட கொடுத்தாங்கிறதுக்காக ஃபேப்ரிவே கொல்ல போயிட்டான், தெரியுமா? இப்ப அவன் ஜெயில இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவ காதல் கதையை பப்ளிஷ் பண்ண உன்னை விடுவான்னு நீ நினைக்கிறியா? இப்போ நீயே யோசிச்சுக்கோ. ஜான், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நைட் நடந்ததை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் நேத்து நைட் சனேம் உங்ககிட்ட அந்த புக்க, சனேமோட நோட் புக்கா அது?
என்னது இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன்னதான் கேக்குறேன். என்ன பண்ற ஜான்? எதுக்காக அந்த நோட் புக்கை எரிச்ச? ஐயோ, எல்லாத்தையும் கெடுத்துட்ட நீ. ஏய், சும்மா நடிக்காத. பண்ணதெல்லாம் போதும், நிப்பாட்டு. நிஜமா நீ சனேமா லவ் பண்றியா? லவ் பண்ற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. நிஜமா அவளை லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி நீ பண்ணிருப்பியா? நீ அவளை கொஞ்சம் கூட லவ் பண்ணவே இல்ல. லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி நீ எரிச்சிருப்பியா? என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட? நீதானடா அது? அந்த பொண்ணை வாழ்க்கை நீ கெடுத்துட்ட. நீதான தூக்கி நெருப்புல போட்டா? சொல்லு. நீதான பண்ண? பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசுற. ஹீத் 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 ஜன், ஏன் இப்படி பண்ணீங்க? ஹீத், எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? எப்படி உங்களால இப்படி பண்ண மனசு வந்தது? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியலையே. உங்களுக்கு இப்படி பண்ண எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி பண்ணீங்க ஜான்? அது அண்ணா, சனேம், என்னண்ணா என்னாச்சு? என்னம்மா, என்ன ஆச்சு? சொல்லுமா, நான் தான் கேக்குறேன்ல, என்ன ஆச்சு? தெரியலக்கா. ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க, வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பதில் சொல்லுங்க ஜான். எதுக்காக இப்படி நீங்க பண்ணீங்க ஜான்? சனேம், தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுறது நிப்பாட்டே. எனக்கு தலைலாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு. நான் தள்ளி விட்டேன், ஒத்துக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட், வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே. எப்படி இருக்காரு? அவன் பேக் போன் இன்ஜுரி ஆயிடுச்சான். திரும்பவும் அவனால நடக்க முடியுமான்னு தெரியல. இனிமேல் அவனோட மீதி வாழ்க்கைய வீல் சேர்ல தான் கழிக்க போறான் போல் இருக்கு. சனேம், அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்ப அவன் ரூம்ல தான் இருக்கான். இத பத்தி நம்ம அவன் கிட்ட பேசவே கூடாது, சரியா? சொல்லாதீங்க. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் சார், நாங்க ஃபேமிலியா ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். எங்களை ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பீங்களா? நாங்க பொறுமையா பேசிட்டு வெளியே வந்துடுறோம் சீக்கிரமாவே. ஓகே, சீக்கிரமா பேசிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச். எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வாங்க. சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துடுறேன். தேங்க்யூ.
ஈத், இப்பெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஈத். ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி ஈத். நான் வேணும்னு உன்னை அப்படி தள்ளி விடல, பட் ஸ்டில் நீ பழைய மாதிரி ஹெல்த்தி ஆகிறதுக்கு நான் எதனாலும் பண்ண தயாரா இருக்கேன். தேவையில்லை, கவலைப்படாத. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டேன். நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறமும் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா நீ என் லைஃப்ல திரும்ப வந்துடவே வந்துடாத. எப்பவுமே. சரி, ரெஸ்ட் எடுங்க ஈத். ஜான், இப்பெல்லாம் நடக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல சனம். சனம் புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு எதையும் செய்யல. ஜஸ்ட் நான் அவனை தள்ளி விட்ட அவ்வளவுதான். பட் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐம் சாரி. அவர் இறந்து போயிருந்தா உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதா? என்னையும் ஒரு நாள் இந்த மாதிரி தானே பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு ஜான்? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நான் எப்படி உனக்கு அப்படி பண்ணுவேன்? நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல சனம். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா நானே செத்து போயிருவேன் சனம். அப்ப எதுக்கு அந்த நோட் புக்கை எரிச்சீங்க? அதுக்கு என்ன காரணம் இருக்கா? அதான் நான் எரிச்சனா? நீ கொஞ்சமாவது உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு சனம். அந்த புக்கை நான் தான் எரிச்சிருப்பேன்னு நீ நம்புறியா சனம்? அப்ப வேற யாரு பண்ணா? அந்த புக்கை எரிச்சது ஈத்துன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, அவரா பண்ணாரு? அவர் எதுக்காக அப்படி பண்ண போறாரு? நான் அத பண்ணல சனம். நான் அத பண்ணல. அந்த புக்ல இருந்த ஒரு வரிய சொல்லுங்க பாக்கலாம். அந்த புக்கை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. படிக்கல, ஒரு வரி கூட நீங்க படிக்கல. நான் இப்ப எதுவும் பேசக்கூடிய நிலைமையில இல்ல சனம். அதுதான் உங்களோட பிரச்சனை ஜான். அந்த நோட் புக்ல இது வரைக்கும் நமக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. நான் ஆபீஸ்ல பண்ண விஷயங்கள், ஃபேப்ரியோட நடந்த எல்லா பிரச்சனைகளும் அதுல இருக்கு. உங்களுக்கு அந்த புக்கை படிக்கிறதுக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் நீங்க படிக்கல. தைரியம் இல்லையா? நட்சத்திர இல்லாத விஷயங்களை வச்சு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்க. நான் இது வரைக்கும் பண்ண தப்புகள் எல்லாத்தையும் மறைக்க பாக்குறீங்க ஜான். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நீங்க கேட்டதில்ல ஜான். நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்க என்ன விட்டதில்ல. நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், அதை நீங்க தூக்கி போட்டுட்டீங்க. நீங்க என்ன காதலிக்கல, நீங்க நினைச்ச சனிமா தான் நீங்க காதலிக்கிறீங்க. சனம் போதும், நிப்பாட்டிக்கோ. நாம இங்க பேச வேண்டாம், வெளில போய். நான் வர மாட்டேன். சனம், நான் அந்த ஈத்த வேணும்னு தள்ளி விட்டேங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு பையன். அது மட்டும் இல்லாம அந்த உனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த நோட் புக்கை நான் எரிச்சிருப்பேன் நீ நினைச்சேன் பையன். சத்தியமா சொல்றேன் சனம், நான் இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாது. ஓகே, நான் போறேன். குட் பை. Akşamdan kalma bugün ve bu yağmur yağarsa ıslanır sensizliğim. Bugün biraz özledim, bugün biraz özledim. Başıboş yürüdüm hep, içim tenha değildi. Dışıma kapandım hep. Yalanım yok, hiç halim yok. Beni yordu zaman.
Yalanım yok, hiç halim yok. Beni yordu inan. Ben hala sen, her şey biraz hala sen. Hala sen, her şey biraz hala sen. Bedenleyecek o gemi, yoruldum beklemekten. Ve hala sen, her şey biraz hala sen. Hala sen, her şey biraz hala sen. Bedenleyecek o gemi, yoruldum beklemekten. Yakası açılmış biraz güneyim artık. Biraz sarhoşum sanki, biraz da hiç kimseyim. Hangi tren garındaydı, kaybettim o gün seni. Biraz yağmurdun hep sen, biraz yağmur taklidi. Yalanım yok, hiç halim yok. Beni yordu zaman. Yalanım yok, hiç halim yok. Beni yordu inan. Ve hala sen, ஒரு வருடத்திற்கு பின்னர் biraz hala sen. Hala sen, her şey biraz hala sen. Bedenleyecek o gemi, yoruldum beklemekten. Ve hala sen, her şey biraz hala sen. Hala sen, her şey biraz hala sen. Bedenleyecek o gemi, yoruldum beklemekten. Hala sen, her şey biraz hala sen. Hala sen, her şey biraz hala sen. Yoruldum beklemekten. வெல்கம் சார். தேங்க்யூ சோ மச். நான் ஒரு போல்ட் வாங்கணும். இங்க பக்கத்துல ஏதாவது கடை இருக்குமா? பக்கத்துல ஒண்ணு இருக்கு, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நானே வந்து காட்டுவேன், ஆனா நான் இப்போ கிளம்புறேனே. வேண்டாம், இப்ப போகாதீங்க, மழை பெய்யற மாதிரி இருக்கு. அந்த இட்டாலியன் பிசினஸ் மேன் இருக்கான்ல, அவன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவனை கேட்டான், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு. நானும் அதுக்கு அப்பவே பதில் சொல்லிட்டேன். நான் கைசரின்னு சொன்னேன், அவன் பாரிஸ்ன்னு சொன்னான். அதுக்கப்புறமா இந்த உலகத்திலே ரொம்ப ரொமான்டிக்கான, நம்பவே முடியாத ஒரு கதைய அவன் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ பாரிஸ்ல ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை? நான் மழையில வர மாட்டிக்கிட்டாங்க. அங்க எப்ப மழை வரும்னு நம்பவே முடியாத. ஆமாமா, அங்க அடிக்கடி மழை பெய்யும். அன்னைக்கு ஒரு படம் பார்க்கலான்னு நான் தியேட்டருக்கு போயிருந்தேன். சினிமானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இவர் ஒரு பல்சுவை ரசிகர்னு சொல்லுங்க. ஆமா, தியேட்டருக்குள்ள போய் டிக்கெட் எடுக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க எனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு அல்டிமேட்டான பெர்ஃப்யூம அப்ப நான் ஸ்மெல் பண்ணேன். அப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில அதுவரை நான் ஸ்மெல் பண்ணதே கிடையாது. அதோட நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அங்க இருட்டா இருந்துச்சு. அப்ப என்னால சுத்தமா நகர முடியல. அப்புறம் அவளோட தலையவ ரொம்ப பொறுமையா திருப்பினா. நான் அவளை பார்த்து, சனேம், சனேம்,
நான் அவரோட கண்களை பார்க்கும்போது அவரை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. கேளுங்க. இந்த புக் டேட்டு ஃபீனிக்ஸ் அண்ட் ஆல்பட்ரோஸ். இந்த புக்ல ஆல்பட்ரோஸ பத்தி நிறைய எழுதிருக்கீங்க. அப்போ அந்த ஃபீனிக்ஸ் கதை என்ன? அதுங்களோட கதை வந்து அது 7 மலைகளுக்கு மேல பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவைகள். பொறாமைகள், வீக்னஸ், ஃபர்கட், லவ். இந்த மாதிரி பரீட்சைகளை கடந்ததுக்கு அப்புறமா தப்பிச்சு பறக்கிறது ஒரு பறவை மட்டும்தான். அது அந்த 7 மலைகளையும் கடந்ததுக்கு அப்புறமா உண்மைகளை தெளிவா புரிஞ்சுக்கும். மீதி விஷயங்கள்லாம் இந்த புக்ல இருக்க, தெளிவா படிச்சுக்கோங்க. கேளுங்க. கதைய படிச்சு பார்த்தா அந்த பறவை நீங்க தானே தோணுது. நீங்க அந்த சோதனையை கடந்து வந்தீங்களா? அதை இன்னும் கடக்க முடியல. ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த புக்ல இருக்க சாப்டர்ல கடைசி 2 சாப்டர் இருக்குல்ல, அதுல அவங்களுக்கு கல்யாணமாகி 3 குழந்தைங்களோட இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அது உண்மையா நடந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலையே. உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிதான் சந்தோஷமா இருக்கீங்களா? அன்பார்ச்சுனேட்டா நிஜ வாழ்க்கை ஃபேரி டேல் மாதிரி இருக்காது. ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். இப்ப சனே மேடம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ரீடர்ஸை நம்ம பார்த்தது, அவங்க கிட்ட பேசுனது. ஆமா, அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சனேம், நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னும் 4 hours இருக்கு. ஆக்சுவலா நான் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விரும்புறேன். உங்களுக்கு எதுவும் அதுல பிரச்சனை இல்லைன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். நீங்க தாராளமாக போயிட்டு வாங்க. ஓகே, அப்ப இன்னும் 4 hours நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். Alev alev yanıyor, buzlarım çözülüyor aşka, gardım düşüyor tutamıyorum, korkuyorum bakışların çarpınca bana. Alev alev yanıyorum, buzlarım çözülüyor aşka, gardım düşüyor tutamıyorum, korkuyorum bakışların çarpınca bana. Birbirimize birkaç aşk kadar geç kalmış olmasaydık, hep yanlış gidenlerin ardından yorulmasaydık, birbirimize birkaç aşk kadar geç kalmış olmasaydık, hep yanlış gidenlerin ardından yorulmasaydık. Alev alev yandım doğru, küllerinden doğar mıyım sana doğru? Kendimi arıyorken olmaktan korktuğum yerdeyim, sen değil. Al beni, ne yaparsan yap. Al beni, ne yaparsan yap. Birbirimize birkaç aşk kadar geç kalmış olmasaydık,
ஆண்டி நீங்களா? செல்லம், யாருக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குற? என்ன அப்படி கண்டுபிடிச்சீங்க? டிடெக்டிவா வச்சுதான். டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிச்சீங்களா? தம்பி, 1 வருஷமா நீ எஸ்கேப் ஆயிட்ட. உன்னோட போனும் ரீச் ஆகல. சும்மா 2 போஸ்ட் கார்டை மட்டும் உங்க அப்பாவுக்கும் எம்ரேவுக்கும் அனுப்பி வச்சிருக்க. உங்க அப்பா வேற ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன பண்ண சொல்ற? அதான் நான் டிடெக்டிவா வச்சேன். அதுவும் சரிதான். ஜான், டயர்ட் ஆயிட்டம்பா. ரொம்ப தூரம் நடந்து வந்தேன். ஒரு கப்பு டீ குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டியா? அப்பா, மை சன், எப்படி இருக்கீங்க? என்ன பாக்க என்ன இளமையா இருக்கீங்க? என்ன விஷயம் கேப்டன்? எனக்கு எப்ப வயசாச்சு? எனக்கு எப்பவுமே வயசாகாது தம்பி. வயசானவங்க தான் எனக்கு சுத்தமா சூட் ஆகாதே. வா போலாம். ஓகே. அப்பா என் செல்ல மகனே, நீங்க வாங்க உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காரு. என்ன குடிக்கிற? இல்லப்பா, இப்போதைக்கு குடிக்கிறது வேணாம் ப்ளீஸ். அப்புறம் சரி சொல்லுப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். ஆனா முழுசா என்னால சந்தோஷமா இருக்க முடியலப்பா. எதுக்கு? கரெக்டா நீங்க போகும்போது நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டோம். நம்ம பிசினஸ், நம்ம வீடு எல்லாமே இழந்துட்டோம். அப்படின்னா இத்தனை வருஷமா நான் வாழ்ந்தது அந்த வீட்டுக்காகவும் கம்பெனிக்காகவும் மட்டும்தானா? என்னப்பா எம்ரே, அப்ப நான் இதுக்கு தான் வாழ்ந்திருக்கனா? ஆமாப்பா, வேற எதுக்காக சொல்லுங்க? என் வாழ்க்கைய நான் 2 விஷயத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு ஜான். அப்பா, மத்த எதுவுமே முக்கியமானது இல்லப்பா. வாழ்க்கைய வீடு, கம்பெனி இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு மட்டும் செலவழிக்க கூடாது. அது ஒர்த் இல்ல. அத பத்தி எல்லாம் கவலைப்படவே கூடாது. என்னால இதுக்கு மேலேயே நிம்மதியா வாழ முடியும். மத்த எதுவும் எனக்கு தேவையில்லை. என் ஹோட்டல் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இங்க நல்லா இருக்கேன். சரி, இந்த விஷயத்துல நம்ம அப்புறம் பேசுவோம். நீ எப்படி இருக்க அத சொல்லு. ஆமா, லைலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கப்பா. எல்லாருமே நல்லா இருக்காங்க. நம்ம வீட்டையும் புதுசா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அத்தை வீட்டுல இப்ப நாங்க தங்கிட்டு இருக்கோம்ப்பா. லைலாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. வெரி குட். அது சரி, அவதான் கம்பெனிலே அழகான பொண்ணு. அவகிட்ட என்ன பேசி இப்படி அவளை மயக்கி வச்சிருக்கேன்னு சொல்லு. அதை ஏன்பா கேக்குறீங்க? உடனடியா அவளோட ஃபேமிலிய பார்த்தே ஆகணும். ஷோ, கண்டிப்பா கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. சரி, இந்த பேச்சை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஜானை பத்தி நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? ஏன் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான்? ஏதாவது கேள்விப்பட்டியா? அவர் போகும்போதே சந்தோஷமா இல்லப்பா. உங்களுக்கு ஃபுல்லா சொன்னாதான்ப்பா புரியும். சனேம்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, கரெக்டா நீங்க கிளம்பும்போது அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? போட்டோகிராபிக் மெமரி இருக்கிற பொண்ணு நம்ம லைலாவோட தங்கா தானே? அவங்களேதான், அவங்களே. சரி, அப்புறம் அல்பேனியா, இட்டாலியா, ஸ்பெயின், அப்புறம் ஜிப்ராட்டருக்கு, அப்புறம் கெனரியா ஐலாண்டுக்கு, பனாமா. நான் கரெக்டா தானே சொல்றேன்? சிலதை நீங்க விட்டுட்டீங்களே. இந்தியன் ஓஷன், அதுக்கப்புறம் நீ எங்க போனனே தெரியல. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கன் கோஸ்ட் பக்கம் போயிட்டியோ? நீங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்துட்டேன். ஆக்சுவலா நான் இங்க திரும்ப வரல ஆண்டி. போட் ரிப்பேர் பண்றதுக்கு தான் வந்தேன். ரிப்பேர் முடிஞ்சது போயிடுவேன். ஜான், உங்க அப்பா வந்திருக்காரு இஸ்தான்புல்லுக்கு. இங்க பாரு, நீ அந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எம்ரே பிசினஸ கஷ்டப்பட்டு பண்ணுனா. ஆனா அவனால முடியல. கம்பெனியவும் மூடிட்டாங்க, வேலை செஞ்சவங்களும் போயிட்டாங்க. உன் அப்பா இருந்த கடன் அடைக்கிறதுக்காக இருந்த ஒரே வீட்டையும் வித்துட்டாரு. எப்படி இருக்காரு? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுவாரு. எம்ரே? அவன் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கான், கன்சல்டன்டா இருக்கான். டாரன்? அவளும் ரொம்ப ட்ரை பண்ணா, ஒரு சிக்கன் ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஜே, அந்த விசித்திரமானவன் தானே, அவன் தெரியல. இன்னும் வேற யாரையாவது கேக்குறதுக்கு நீ ஆசைப்படுறியா? அந்த பொண்ணால தானே நீ அங்கிருந்து ஓடி வந்த, அதானே? ஆனா நீ தேவையில்லாம பண்ணிட்டப்பா. நான் அங்க இருந்திருந்தா கூட எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது ஆண்டி.
ஆண்டி ஆக்சுவலா நான் அங்க இருக்கும்போது ஒர்த்லெஸ்ஸா மோசமானவனா தான் இருந்தேன். முரடனா, செல்ஃபிஷா, ஜெலஸா, யூஸ்லெஸ்ஸா இருந்தேன். நான் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கேன். நான் அங்க மட்டும் இருந்திருந்தேன்னா நிச்சயமா ஒருத்தரை கொன்னு போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில இப்போ அப்பவே சனே என்னை பத்தி அவ ரொம்ப கரெக்டா தான் சொன்னான். அதுதான் காதல். சில சமயங்கள்ல அது விசித்திரமான இடங்களுக்கு இழுத்துட்டு போகும். ஆனா காலம் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அத நீயும் புரிஞ்சுப்ப. எனக்கு இந்த காதல் மேல இருந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு ஆண்டி. அது ஒண்ணு என்ன நல்லவனா மாத்தல. காலம் போக போக எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. இங்க இருந்து நீ போக போறேங்கிற முடிவை எடுத்துட்டேனா அதுக்கு முன்னாடி உன் அப்பாவை ஒரு தடவை பார்த்துட்டு போ. அவர் ஒரு சீரியஸான ப்ராப்ளத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவர் உன்னை ஒரு தடவை பாக்குறதுக்கு கூட நீ சான்ஸ் தரமாட்டியாப்பா? எனிவே நான் இப்ப கிளம்புறேன். ஜான், இங்க பாரு, உனக்காக நானு நீ டிராவல் பண்ணும்போது படிக்கிறதுக்காக ஒரு புது ரைட்டர் எழுதின ஒரு அற்புதமான புக்கை கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. ஹலோ செல்லம். நான் அவரை பார்த்தேன். அவருடைய நிழல நான் பைத்தியம் ஆயிட்டு இருக்கேனா? ப்ளீஸ் ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. சரிமா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டீப் பிரெத் இழுத்து விடு. இன்ஹேல், எக்ஸேல் பண்ணும்போது கண்ண முடிக்கோ. இப்ப சொல்லுமா, என்ன ஆச்சு? அது நிஜமா கனவான்னு சொல்ல தெரியல. நான் இங்க ஒரு சின்ன தியேட்டர் இருந்தது. ஒரு பழைய படம் ஓடிட்டு இருந்தது. அங்க நான் போயிருந்தேன். ஆனா அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆனா அது அவர்தான். அவருடைய ஷேடோவை தான் அங்க பார்த்தேன். நீ ஷியரா தான் சொல்றியா? அது உன் பிரம்மையா இருந்திருக்க போகுது. நீ ஒரு தெரபிஸ்ட், நீ அப்படி என்கிட்ட பேசாத. என்ன பைத்தியம்னு சொல்லாத. ஓகே ஓகே, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஆனா சம்டைம்ஸ் உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும்ல, அதான் சொன்னேன். ஒருவேளை அது மாதிரி இருக்கலாம்ல. கண்டிப்பா அது இல்ல. நான் நிஜமா அவரைதான் பார்த்தேன். அவருடைய ஷேடோ தான் பார்த்தேன். ஷேடோவை தானே பார்த்த? ஒருவேளை பேயா இருக்குமோ? எதுவா இருந்தாலும் சரி, அதை அப்படியே விட்டுரு. இப்ப உனக்கு நீ ஃபீல் பண்றதா முக்கியம். ஐ மீன், என்கிட்ட நீ ஒன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? நான் அவரை பத்தி நினைக்க கூடாதுன்னு என்கிட்டயே சொல்லிக்கிட்டேன். தெரியும் எனக்கு. அவருக்காகலாம், என் புக்கை எரிச்சவருக்காக, என்ன விட்டுட்டு போனவருக்காக, என் வாழ்க்கை நரகமாக்குனவருக்காக எல்லாம் நான் அழ மாட்டேன். எனக்கு அது தெரியும், நல்லாவே தெரியும். அதேதான் சானேம். அவரை பத்தி கவலைப்படாத. இதோட நிறுத்திக்கோ. நீ நிறைய அவரை பத்தி நினைச்சு அழுதுட்ட. போதும், நிறுத்திக்கோ சானேம். ஆமா, கரெக்ட் தான். ஓகே, நான் நல்லா இருக்கேன். அது பிரம்மன் தான் நினைக்கிறேன். ஆனா நான் நாவல படிச்சிட்டு இருக்கும் போது நான் அப்போ ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண. என்ன ஃபீல் பண்ண? கனவு ஏதாவது கண்டியா? ஆமா, எங்க 3 பசங்களோட நாங்க கடற்கரையில சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தோம். பசங்க வயசெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே வயசுலதான் இருந்ததா. அதுல ஒண்ணு ஒரு பையன், அது சிகப்பு முடியோட நல்ல எனர்ஜெட்டிக்கா குறும்புத்தனமா இருந்தா. இன்னொன்னு பொண்ணு, அவ தலைமுடியோட கலர் என்ன மாதிரியே இருந்துச்சு. புக் படிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு இமேஜினரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. ஆனா அவ இன்ட்ரோவர்ட்டா இருந்தா. 3வது பொண்ணுதான். கர்லி ஹேர், ப்ளூ கலர் ஐஸ், சிரிப்பு அழகா இருக்கும். அவ சிரிக்கும் போது கண்ணத்துல டிம்பிள்ஸ் விழும். அது எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க 5 பேரும் சந்தோஷமா இருந்தோம். அழகா இருந்துச்சு. அது அப்படியே நிஜத்துல நடந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா?
சரி அப்படிதான் தோணுச்சு. சனீம், நீ நல்லா இருக்கியா? ஈத் உன் கூடயா இருக்காரு? நீ மாத்திரை போட்டியா? இல்ல, நான் அவரை ஏர்போர்ட்ல மீட் பண்றேன்னு சொல்லிருக்கேன். திரும்பவும் நான் ஊருக்கு போயிட்டேனா நான் சரியாயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேடா செல்லம், பார்த்து பத்திரமா இரு. ஓகே, பாய். பாய். யாருக்கு தெரியும் ஜான் ஒரு நாள் லவ் பண்ணுவான்னு? சொன்னாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அவன் தான் லவ் பண்ற பொண்ணு பேரு சனம்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவர் சந்தோஷமா இல்லப்பா. சொல்லப்போனா அவர் இப்ப சரியில்லப்பா. அவர் திரும்பவும் பழையபடி மாறறதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. அவரை சனமோட திரும்ப சேர்த்து வைக்கிறது தான் அது. சார், எனக்கு இத கொடுங்க. இந்த துணி என்ன விலைமா? இதையும் சேர்த்து பேக் பண்ணுங்க. அது எவ்வளோ? 1 கிலோ கொடுங்க. அப்படிங்க பைசா. சில்லறை கொடுக்கவே இல்லையே நீங்க. ஒரு 5 ரூபாய் குறைச்சுக்கோ. இது என்னாச்சு? கிலோ எவ்வளோ? அப்படியா? இது விலை ஜாஸ்தியா இருக்குங்க. விலையே சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 ரூபாய் குறைச்சுக்கோங்களேன். கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுங்கப்பா. சொன்ன விலையே சொன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவுமா கிலோ? இல்ல, எனக்கு 2 கிலோ போதுமா? இதையும் சேர்த்து பேக் பண்ணுங்க. கொடுங்க. என்னங்க பைசா? சில்லறை கொடுக்கவே இல்லையே நீங்க. இது என்னாச்சு? கிலோ எவ்வளோ? அப்படியா? இது விலை ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான லெமனே. இவன் பைத்தியம் போல. ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனா இந்த லெமன்ஸ பார்த்தா நல்லாவே இல்லையே தம்பி. ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஜூஸ் நல்லா வருமா? நல்லா வரும். ரொம்ப ரொம்ப நல்லா வரும். என்ன நல்லா வரும்? ஒன்னு எடுத்து புழிஞ்சு காட்டு. இதை எடுத்து காட்டு. தம்பி, என்னப்பா பண்ற? உனக்கு என்ன பைத்தியத்தையும் புடிச்சு போச்சா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. வதுல கடவுளே கடவுளே, இவன் நிஜமா பைத்தியம் தான். சனேம். இல்ல ஜெங்கிஸே, எதுக்குடா இங்க திரும்ப வந்த? நம்ம தான் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசி பிரிஞ்சுட்டோம்ல, எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறேன். கட்டிப்பிடி வா. இங்க பாரு, ஐயோ நீ ஒரு நல்ல கிரியேட்டிவ் அட்வைசர், புத்திசாலி, கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவன், ஹியூமர் பர்சன், எந்த விஷயத்தையும் முடிக்கிற திறமை இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ இன்னும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பார்த்தல, நான் ஒரு பெரிய ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்ல பெரிய டைரக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. பணம் விக்கிற நிலைமை ஆயிடுச்சு. நீ மட்டும் சீக்கிரமா அந்த வீட்டை காலி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நான் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லிருப்பேன். எங்கேப்பா? என்னது இது? என்னது இது? சொல்லு சொல்லு, என்னது இது? என் மூஞ்ச பக்கற சொல்லு. ஃபிக்ரி ஆரிகா கம்பெனியோட காப்பிரைட்ஸ் நான் வாங்கிட்டேன். இனிமே நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியதா, ஏன்னா அந்த கம்பெனி நம்மளோடது. சாப்பிடுங்க, வாயோட கட்டி பிடிக்கணும். நிஜமாவா சொல்றேன், இது ஒரு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? ஐயோ. ஆனா எப்படியாவது சனமே நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சனமோட பேரை வச்சுதான் மத்தவங்க எல்லார்கிட்டயும் நான் பிச்சே பண்ணிருக்கேன். அவ இருந்தா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட வா. வா வா. அப்போ கடை என்ன பண்றது? அட இந்த கடையெல்லாம் விடுப்பா. நீ சொன்ன விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே பெரிய ஆளு. இல்ல, இந்த ஃபிக்ரி ஆரிகா கம்பெனி தான் நமக்கு முக்கியம். இதை தான் நம்ம பார்க்கணும். அதனால இதை இப்பவே க்ளோஸ் பண்ணிடுவோம். வாங்க வாங்க, தரமான எலுமிச்சை பழம் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஃபிக்ரி ஆரிகாங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இங்க வெறும் தரமான விஷயம் மட்டும் தான் இருக்கும். வாங்கம்மா, வாங்க, தைரியமா வாங்க. ரொம்ப நல்லா பண்ற. எங்க வேலைய பாக்க வரும். டேய், ரொம்ப சந்தோஷமா. நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், சரியா? நான் கேட்டதா சொல்லு. என்ன சொன்னமா? அம்மா அவளோட ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. மழை பெஞ்சுதான், ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரத்துல நான் ஃளைட்ட படிச்சு வந்துடுவேன். ஷோ, மழை பெய்யுதா? கோல்டு பிடிக்காம இருக்கணுமே அவளுக்கு. இங்க பாரு, இங்க காலையில இருந்து வெயில் மண்டை பழுக்குது, ஆனா சனம்க்கு மட்டும் மழை பெய்யுதாமா? ஆச்சரியம் தான். லைலா,
தேவையில்லாம என் பொண்ண பத்தி பேச வேண்டாம்னு உன் மாமியார் கிட்ட சொல்லி வை. இல்லன்னா என்ன நடக்கும்னு அவளுக்கே தெரியும் நினைக்கிறேன். அட நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க இப்ப என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப யதார்த்தமா தானே கேக்குறேன். போதும், நிறுத்துறீங்களா கொஞ்சம்? நீங்க என்ன பேசுனீங்கன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ நீங்களே இந்த மாதிரி பேசி தீர்த்துக்கோங்க. நல்ல வேலை, சரியா சொன்னமா. இப்போ இவங்களால எதையுமே நிம்மதியா பேச முடியாதுங்க. ஹலோ எவ்ரிவன். ஹலோ வாப்பா. வாங்க வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். ஒரு மீட்டிங் இருந்தது, அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஹாய் அம்மா. ஒரு my ஐ son. கொடுங்க. பிஸியா இருந்தா நல்ல விஷயம் தான்மா, பணம் நிறைய சம்பாதிக்கலாம். உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அப்படி என்ன விஷயம் அது? ஆனா நான் சொல்றதை கேட்டுட்டு கோவப்படாம அமைதியா இருக்கணும். பரவாயில்லப்பா, சொல்ல வந்ததை சொல்லு. நான் மத்தவங்கள மாதிரி எல்லாம் இல்ல. ஏன்னா பொதுவான இடங்களை எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா விடுங்களேன். என் வாயையே அடக்கு. அப்பா அப்பா திரும்ப வந்துட்டாருமா. வந்துட்டாரா? நல்ல வேலை. உன் அப்பா வந்துட்டாரா? ஏன் வந்தாரு? எதுக்காக வந்தாரு? இப்ப என்ன ஹோட்டல்ல தங்கி இருக்காரா? ஹோட்டல்ல தங்கி இருக்காருமா, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏய், உன்னை பத்தி கூட ரொம்ப கேட்டாரு. உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நல்ல விஷயம், நல்ல விஷயம். நாங்களும் அவரை வரட்டும், meet பார்க்கட்டும். பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இத பாரு, உடனே போன் பண்ண சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் அவர்கிட்ட உடனே பேசி ஆகணும். அம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எதுக்கு? ஏன்னா அவர் உங்களை பார்க்கவே விரும்பலையா? ஆக்சுவலி நான் தான் அவரை பார்க்காம இருக்கணும். எனக்கு அவரை பார்க்கறதுல விருப்பமே இல்ல. ஐயோ, எனக்கு இப்ப ரொம்ப அப்செட் ஆகுதே. இந்த விஷயத்தை கேட்டப்புறம் எனக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகுது. இங்க பாருங்க, என் தலையெல்லாம் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது, என் அத்தைக்கும் தெரியுது, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. வெளியே போனா குருவிலாம் பறந்து நான் அப்படியே வெளிய ஓடி போய் போயிருவாங்க. பாத்துவாங்க. சரியாயிடும்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கம்மா, வாங்க. என்னம்மா? அவங்க அப்பா வந்துட்டாருன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குடி. இத பாருமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீங்களே சொல்லுங்களேன், அவரோட இடத்துல இருந்தா நீங்க பாக்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? கடவுள் சத்தியமா சொல்றேன், அவரோட இடத்துல இருந்திருந்தா நான் பேசி கூட இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க இருந்து பாக்குறது? ஐயோ, இத பாருமா, நீ கத்துறத பார்த்தா எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டு போறாங்க. ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க வெளியே தான் இருப்பாங்க. சரி சரி, ஒத்துக்கிறேன். நான் தான் அவளை கிண்டல் பண்ணேன்.